எங்கே கிளம்பிட்டோன்னு பார்க்குறீங்க, சிறுவாபுரி முருகன் கோயிலுக்கு தான். சரி போகணுன்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டுட்டே இருந்தேன். கிளம்பி சிறுவாபுரி நிறைய மோசமான அனுபவம் இருக்குது. எப்படின்னா கோவிலுக்கு நிறைய பேர் வராங்க, ஆனால் என்ன அந்த கோவில் வாசலில் கடை போட்டுருவாங்க, ரொம்ப அராஜகம் பண்ணுறாங்க. எப்படின்னா அங்கே நம்ம வண்டியை நிப்பாட்டணும், பார்க்கிங் முதல்ல மெயினாக கிடையாது. கூட்டத்தை பார்த்திங்கன்னா கட்டுக்கடங்காத கூட்டம். பார்க்கிங் எப்படின்னா அங்கே பூ மாலை வாங்கினா மட்டும்தான் அங்கே பைக்கை பார்க் பண்ண விட்றாங்க, அப்படி இல்லைன்னா விட மாட்டேங்கிறாங்க. நாங்கள் போயிட்டு பிறகு ரிட்டன் வந்தோம். மாலையோட விலையும் ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. சரி நாங்கள் திரும்ப ரிட்டன் வந்து கொஞ்சம் தள்ளி வந்தோம். தள்ளி வந்ததுக்கப்புறம் ஒருத்தங்க வீட்டிலே கடை போட்டிருந்தாங்க சிம்பிளாக. அவங்க அந்த ஊர்லேயே உள்ளவங்களாம். அவங்க சொன்னாங்க, சரி இங்கே கம்மி தாம்மா, மாலை வாங்கன்னா வாங்குங்க, வாங்காட்டா கூட இங்கே வண்டியை விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க. சரி மனசு கேட்காம வாங்கினோம். மாலை 80 ரூபா தான் சார்ஜ் பண்ணாங்க. கோயில் வாசலில் பார்த்திங்கன்னா 300 ரூபா 350 ரூபா சார்ஜ் பண்ணாங்க. சரி நாங்கள் ஒரு செவ்வரளி மாலை வாங்கிட்டு வண்டியை அங்கேயே பார்க் பண்ணிவிட்டு கோயிலுக்குள்ளே போனோம். உள்ளே போகும்போதே அந்த கடையில் உள்ளவங்களாம் சொல்கிறாங்க, இவங்க வந்து வாங்கிட்டு வாங்காமல் எங்கேயோ போய் வாங்கிட்டு வராங்க அப்படின்னு திட்டுறாங்க. நீங்கள் கோயிலுக்கு சிறுவாபுரி கோயிலுக்கு போகிறதா இருந்தால் நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வெளியிலேருந்து வாங்கிட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதாவது அவங்ககிட்ட சண்டை போட்டு நம்மளால் சமாளிக்கவே முடியாது. அப்புறம் பார்க்கிங் பார்த்திங்கன்னா தண்ணி நல்லது. சரி நாங்கள் முடிச்சுட்டு சிவன் கோயில் சிவன் கோயில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து நேராக மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் கோயில் கடவுள கோயில். கூட்டம் பார்த்திங்கன்னா 18 சித்தரோட சக்தி பீடம் அங்கே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரி பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக போனோம். கடைசியில் பார்த்திங்கன்னா நைட் ஆனால் அந்த சித்தர் பீடம் க்ளோஸ் ஆகிடும் போல், பகலில் போனால் மட்டும்தான் பார்க்க முடியும். சரி அடுத்த தடவை வரலான்ட்டு கோயிலை சுற்றி பார்த்தோம். அவ்வளோ கூட்டம், லைனில் நின்னால் கூட உள்ளே போக முடியாது. வெளியில் மட்டும் தரிசனம் பண்ணிவிட்டு பிரசாதம் வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கேயே கோவிலே கொஞ்சம் நேரம் ரம்மியமாக இருந்தது, அங்கேயே உட்காந்துருந்தோம். ரொம்ப ரொம்ப பழைய கோவில். முன்னாடி கோபுரம்லாம் பார்த்திங்கன்னா சிதிலமடைஞ்சிருந்தது. போகிற வழியெலாம் பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்துக்கு போன அனுபவம், அவ்வளோ அழகாக இருந்தது. கிராமத்துக்குள்ளே போகிற மாதிரியே இருந்தது. அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அப்புறம் நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு வந்துட்டோம். நேற்று ஃபுல்லாக கோயிலுக்கு தான் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது. சிறுவாபுரி கோவிலில் வந்து முருகனை தரிசனம் பண்ணோம். தேனுபுரீஸ்வரரை எங்களால் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலான்னு வெளியில் நின்று கும்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.